வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரலட்சுமி விரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மகாவிஷ்ணுவின் மார்பில் பொறுமையுடன் அமர்ந்திருப்பவங்க தான் அன்னை மகாலட்சுமி. நமக்கு எல்லா வளமும் நலமும் தர்ற மகாலட்சுமிக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் நம்ம இந்த வரலட்சுமி பூஜையை சிறப்பாக கொண்டாடுறோம். திருமகளான லட்சுமி நம்ம இல்லத்தில் எழுந்தருளி என்னைக்கும் நிலையா இருந்து நமக்கு எல்லா வளமும் நலமும் தரணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். ஆவணி மாதத்தில் வர பௌர்ணமிக்கு முந்தையதாக வர வெள்ளிக்கிழமையில தான் இந்த பூஜையை நம்ம கொண்டாடுறோம். அது பௌர்ணமி வரதை பொறுத்து ஆடியிலும் வரும், ஆவணியிலும் வரும். இவ்வளவு சிறப்பான வரலட்சுமி விரதத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, நம்ம என்னெல்லாம் முதல் நாளே வாங்கணும், இந்த வரலட்சுமி விரதத்தை எவ்வளவு சிறப்பாக கொண்டாடலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நமக்கு வருது. இந்த பூஜையை பொதுவாக மாலை நேரங்களில் செய்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த வரலட்சுமி விரதத்துக்காக நம்ம புதன்கிழமையே எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். புதன்கிழமை அன்னைக்கு நம்ம வீடு நிலவாசல் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சிடலாம். ஏன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைக்க போகிறோம். ஸோ புதன்கிழமையே நம்ம இந்த சுத்தம் செய்கிற வேலை எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜை சாமான், விளக்கு, குத்து விளக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம புதன்கிழமை சுத்தம் செஞ்சு ரெடியாக வச்சுக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் நம்ம மஞ்சள் குங்குமம் நிலவாசலுக்கு வைக்கிறது, விளக்குக்கு வைக்கிறது எல்லாமே நம்ம வியாழக்கிழமை காலையில் செஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப கிராண்டாக செய்ய போகிறோன்னா புதன்கிழமையிலேருந்தே நம்ம பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பூஜை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். கலசம் தேவைப்படுது. அது வெள்ளி, பித்தளை, செம்பு எது வேணால் இருக்கலாம், சில்வர் மட்டும் வேண்டாம். அப்புறம் மணப்பலகை தேவைப்படுது. அதில் நம்ம மாக்கோலமிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். மாவிலை தேவைப்படுது. கலசத்துக்கும் தேவை. நம்ம வாசலில் நிலைவாசலில் தோரணம் கட்டுறதுக்கும் தேவைப்படுது. வச்சு படைக்கிறதுக்கு ஜாக்கெட் துணி, கலசத்தில் வைக்கிறதுக்கு ஒரு ஜாக்கெட் துணி, புடவை வச்சு படைக்கிறா இருந்தாலும் படைக்கலாம். அப்புறம் இலை மருதாணி ரொம்ப அவசியம். லட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமான ஒன்று. அதை நம்ம பூஜை முடிச்சுட்டு நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், வாழைக்கன்று வேணும். நமக்கு 2 வாழைக்கன்று நம்ம லக்ஷ்மியை அலங்காரம் பண்ணிட்டு 2 சைடும் வைக்கணும். வாசல்லையும் கட்டுறா இருந்தாலும் கட்டலாம். மஞ்சள் குங்குமம், வளையல், பூக்கள், தேங்காய், கலசத்தில் வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய், படைக்கிறதுக்கு ஒரு தேங்காய். முதல் நாள் படையல், மறுநாள் படையல், அடுத்த நாள் படையல்னு நம்ம எவ்வளோ தேங்காய் வேணுமோ அதையும் வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம பஞ்சு மாலை செய்கிறதுக்கு பஞ்சு தேவைப்படும். சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, கலசத்துக்கு சுத்த வேண்டிய நூல், பச்சரிசி, மஞ்சள் கயிறு. அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு நம்ம முதல் நாள் வெண்பொங்கல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். மறுநாள் நம்ம 5 வகை சாதம் செய்யலாம், 7 வகை சாதம் செய்யலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இப்படி நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருட்களும் நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் இல்லாமல் இதுக்காக நம்ம புதுசாக முடிஞ்சால் வாங்கிக்கலாம். அதோட தேவையான பழ வகைகளும் வாங்கி வச்சுக்கலாம். அடுத்ததா கலசம் எப்படி தயார் செய்யறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்களும் பார்த்துடலாம். நல்ல ஒரு தேங்காய் எடுத்து அதுக்கு மஞ்சள் பூசி, மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு ரெடியாக வச்சுக்கலாம். கலசத்தை நல்லா சுத்தம் செஞ்சு அதில் நூல் சுற்றி மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு அதில் பச்சரிசியை ஒரு 3/4 பகுதி அளவு நிரப்பிக்கலாம். அதில் எலுமிச்சை, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், காதோல கருகமணி, மஞ்சள், கிராம்பு, பச்சை கற்பூரம், நாணயங்கள், என்ன நாணயம் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இதில் என்ன பொருட்கள் நம்மளால் வாங்க முடியுமோ அதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு மாவிலை 5 இல்லை 7 இருக்கிற மாதிரி மாவிலையை எடுத்து அதில் உள்ளே சொருகிட்டு நம்ம தேங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே வச்சுட்டு அதில் வளையல் போட்டு ஜாக்கெட் பீட்டை வச்சுட்டு ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து வெத்தலையில் அதை வச்சு சுருட்டி மஞ்சள் கயிறால் அதை முடி போட்டுட்டு நம்ம அதை கலசத்துக்கு சாத்திடலாம். பூ வச்சுட்டு இந்த கலசத்து வழியா எங்கள் வீட்டுக்கு வரமகாலட்சுமி தாயே எழுந்தருளி வாமா அப்படின்னு வேண்டி கலசத்தை நம்ம ரெடி பண்ணிடலாம். இதே கலசத்துல நம்ம அம்மன் முகம் வச்சும் அலங்காரம் செஞ்சுக்கலாம். ஒரு மணப்பலகையில இந்த கலசத்தை வீட்டு வாசல்ல வச்சு
நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களை கூப்பிட்டு அதுக்கு ஆரத்தி காமிக்க சொல்லலாம். முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறம் நம்ம கலசத்துக்கு பூஜை செய்யணும். தீப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம். மகாலட்சுமி தாயை நல்லா வணங்கிட்டு ஒரு வாழை இலையில பச்சரிசியை பரப்பி அதில் அம்மனை நம்ம அமர்த்திடலாம். அன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம அம்மனுக்கு படைச்சு தீப ஆராதனை காமிச்சு வணங்கிக்கலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு இது போல பூஜை செஞ்சு அம்மனை வீட்டுக்குள்ள அழைச்சிக்கலாம். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். அன்னைக்கு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். வாசல்ல கோலம் போட்டு அலங்கரிச்சுக்கலாம். அம்மனையும் நமக்கு பிடித்தமான முறையில் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்யணும்னு நினைக்கிறோமோ செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நோன்பு கயிறு பற்றி பார்த்துக்கலாம். அன்னைக்கு காலையில் நம்ம நோன்பு கயிறு கட்டிக்கணும். அதுக்கு மஞ்சள் தடவின நூல் எடுத்துக்கலாம். நான் இதில் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இது போல் மஞ்சள் நூலில் 9 நூல் எடுக்கணும். நம்ம கையால் ஒரு 1.5 முழம் அளவு எடுத்துக்கலாம். இதே போல் சம அளவாக 9 நூல் நம்ம எடுத்துக்கலாம். அதில் 9 முடிச்சு நம்ம போட போகிறோம். அதுக்கு நம்ம கட்டவரல் அளவு ஒரு முடியும் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது இது போல் ஒரு முடிச்சா நம்ம போட்டுக்கலாம். முதல்ல 8 முடிச்சு மட்டும் போடுவோம். ஏன்னா நம்ம பூ வச்சு கட்ட போகிறோம். அதுக்கு 8 முடி போட்டுக்கலாம். 8 முடி இருக்குது. இப்போது அதோட சென்டர் பார்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வெத்தலையை எடுத்து அதில் காம்பை கிள்ளிக்கலாம். கிள்ளிட்டு பொறுமையாக அதை சின்னதாக சுருட்டிக்கலாம். சுருட்டி இப்போ அதில் ஒரு பூ வைக்க போகிறோம். சென்டராக வச்சுட்டு இப்போ கயிறோட சென்டர் பார்ட்டில் அந்த பூவை கட்டிக்க போகிறோம். ஆல்ரெடி 8 முடி போட்டாச்சு. இப்போ இது 9வது முடிச்சு பூ வச்சு முடிச்சுக்கலாம். நான் இதை கையில் கட்டி காட்டுறேன். இதே போல் நம்ம கணவர் கையாலையோ வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையாலையோ நம்ம கட்டிக்கணும். கையில் கட்டிக்கும் போது இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது ரொம்பவே விசேஷம். சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. நோன்பு கயிறு கட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம நெய்வேத்தியத்துக்கு என்ன வேணுமோ அதை மதியமே நம்ம ரெடி பண்ணி வச்சிடுறது நல்லது. பஞ்சு மாலை ரெடி பண்ணி வச்சிடணும். அது ஒத்தப்படியில் வர போல் எந்த அளவுக்கு நம்ம கலசம் வச்சுருக்கோமோ எவ்வளவு பெருசாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம பஞ்சு மாலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெத்திலையில் மஞ்சளால் பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கலாம். அருகம்புல் கிடைச்சா பிள்ளையாருக்கு சாத்திடலாம். நெய்வேத்தியத்தோட அவல் பொரி பழ வகைகள் இதெல்லாமும் நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டு மாலை நேரத்தில் நம்ம லக்ஷ்மி பூஜையை தொடங்கலாம். முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு அப்புறம் குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்ம மகாலட்சுமி போற்றி சொல்லலாம். 108 போற்றியும் சொல்லலாம். அபிராமி அந்தாதி படிக்கலாம். அப்புறம் நம்ம யாரெல்லாம் அழைச்சிருக்கோமோ எல்லாருமே சேர்ந்து கூட போற்றி சொல்லலாம். போற்றி சொல்லும் போது அட்சதை குங்குமம் பூக்கள் இது போல எல்லாத்தாலையும் நம்ம அர்ச்சனை செய்யலாம். என்ன நெய்வேத்தியம் செஞ்சுருக்கோமோ அதை வாழை இலையில போட்டு பரிமாறி நம்ம வரலட்சுமிக்கு படைச்சிடலாம். நம்ம வீட்டு வழக்கப்படி எப்படி நம்ம ஆராதனை செய்வோமோ அது போல நம்ம செஞ்சுக்கலாம். தீப ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம கை நிறைய தாம்பூலம் கொடுத்து அனுப்பணும். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையுமே நம்ம மகாலட்சுமியா பாவிச்சு அவங்க மன நிறைவோட நம்ம வீட்டிலேருந்து போகணும். அதனால நம்மளால என்ன முடியுதோ அதை அவங்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அனுப்பலாம். நம்ம வீட்டுக்கு வர எல்லாரையும் சந்தனம் குங்குமம் வச்சு வரவேற்கணும். அதே போல குழந்தைங்களையும் பெரியவங்களையும் நம்ம லக்ஷ்மியா பாவிச்சு அவங்களுக்கு பாத பூஜை செய்யலாம். பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு மறக்காம நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துடணும். அதை மறக்கவே கூடாது. அடுத்த நாள் நம்ம புனர்பூஜை செய்யணும். நம்ம வரலட்சுமி அம்மனை எந்த அளவுக்கு கொண்டாடுறோமோ அதே அளவுக்கு அவங்க நம்ம வீட்டிலேயே இருந்து நமக்கு எல்லா வளமும் நலமும் தரணும்னு வேண்டி நம்ம புனர்பூஜை செய்யணும். அதுக்கான நெய்வேத்தியமும் செஞ்சுட்டு தீப ஆராதனைலாம் காமிச்ச பிறகு எங்கள் வீட்டில் நிலையா இருக்கணும்னு சொல்லி மகாலட்சுமியை அப்படியே எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற அரிசி பானையில் வைக்கணும். நம்ம அரிசியை எதில் வச்சுருக்கோமோ அதில் வச்சு அம்மா நமக்கு நலம் தனம் தானியம் ஆரோக்கியம் சம்பத்து சந்தானம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் வீரம் சுதந்திரம் இப்படி எல்லா வளமும் நலமும் தந்து எங்க வீட்டில் நிலைச்சு இருக்கணும் அப்படின்னு வேண்டி நம்ம அரிசி பானையில அம்மனை சேர்த்து வணங்கிடலாம். அதுக்கப்புறமா கலசத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்ல பயனுக்காக பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோல எங்க வீட்டில் எப்படி நாங்க பூஜை செய்யறோமோ அந்த முறையை நான் சொல்லியிருக்கேன். இதுல உங்க வீட்டில்
வீட்டில் நீங்கள் எந்த மாதிரி பூஜையெல்லாம் செய்வீங்க, இன்னும் என்னென்னலாம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு பூஜை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்னோட மனம் நிறைந்த வரலட்சுமி விரத வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இது நம்ம சேனல் என்ன சமையலோ உங்க உணவின் சுவையில உள்ளத்தை வெல்லுங்க.